இன்னைக்கு வீடியோவில் தீபாவளி ரெசிபிஸில் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பால்கோவா செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப செய்யறது ஈஸி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டக்கு டக்குன்னு இது காலி ஆயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்காமல் வீட்டிலே இந்த தீபாவளிக்கு செஞ்சு கொண்டாடுங்க. வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். மாவு அளந்த அதே கப்லேயே வந்து நம்ம 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இது ஒரு விஸ்க் வச்சு இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு ஃபேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி கரைச்ச பால் பவுடர் பால் ரெண்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா போதும். இப்போ நம்ம இதை கைவிடாமல் கிளறணுங்க. அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ நாம் இதை சைட்லேயும் இப்படி எடுத்து விட்டுட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் நல்லாவே கெட்டி ஆகிட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு மேலே நம்ம கட்டி விழுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அப்பப்போ லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றி வச்சு குக் பண்ணிக்கலாம். எக்காரணத்துக்கு கொண்டும் ஹை ஃப்ளேமுக்கு போக வேண்டாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்குங்க. நான் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி வச்சு குக் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இது நல்லாவே இன்னும் கெட்டியாகணும். நம்ம வந்து இப்போ வந்து சிம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுட்டு இந்த ஓரத்தில் அப்பப்போ எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மி தான். இது வந்து உங்களுக்கு மைல்டான ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தேவைன்னா இன்னும் கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து பால்கோவா வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இலகி வரும், மறுபடியும் திக்காகும். அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்க சர்க்கரை சேர்த்து இலகி வந்தது, மறுபடியும் கெட்டி ஆகிட்டு வருது. இந்த சமயத்தில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து மறுபடியும் கலந்து கொடுக்கலாம். சைட்லலாம் எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்போ நாம் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 2 ஸ்பூன் விட்டுருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் அவ்வளோதான். நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வருது பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் பீஸ் போட்டு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் கலந்து கொடுத்து நீங்கள் ட்ரேயில் ஊற்றி செட் பண்ணி பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் பீஸ் போட்டதாக இருந்தால் ட்ரேயில் மாற்றிட்டு நல்லா கூல் ஆனது ஃப்ரிட்ஜில் வச்சு 20 நிமிஷம் வச்சு நீங்கள் செட் பண்ணி கட் பண்ணி கூட சாப்பிடலாம். நாங்கள் அப்படியே சாப்பிட்றதுனால எங்களுக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள். ஃபேனில் ஒட்டாமல் நல்லா வருது. இப்போ நாங்கள் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கீழே ஸ்டவ்லேருந்து எடுத்துட்டோம். இருந்தாலும் ஒரு நிமிஷத்துக்காட்டும் இதை நம்ம இதை கலந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த ஃபேன் சூட்டில் டக்குன்னு இது கரிஞ்சிரும். பாருங்கள், பால்கோவா பாருங்கள் எந்த மாதிரி பக்குவத்தில் சூப்பராக வந்துருக்குங்க. அவ்வளோதான், நம்ம பால்கோவா வந்து ஒரு நிமிஷம் கலந்தாச்சு. நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ இது மேலே கொஞ்சமாக நம்ம
பிஸ்தா தூவி நம்ம இதை பரிமாறிடலாம். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக நம்ம இந்த பால்கோவா செஞ்சுருக்கோம். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த தீபாவளிக்கு டக்குன்னு ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி இந்த பால்கோவாவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம்